செய்ய போகிறது ரொம்பவே டேஸ்டியான ஒரு புலாவ் ரெசிபி தான் காபுலி புலாவ். ஸோ வாங்க இந்த புலாவ் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் போதும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 2 வெங்காயம் நான் நறுக்கி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக அது வந்து வேகும். அண்ட் ஆல்சோ அந்த கேரமலைசேஷன் சீக்கிரமாக நடக்கும். ஸோ ரொம்பவே ஈஸியான ஒரு புலாவ் இது. இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமமான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். கரம் மசாலா கிடையாது, இஞ்சி பூண்டு விழுது கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படியும் இந்த ரெசிபி வந்து ரொம்பவே ஃப்ளேவர்ஃபுல் அண்ட் டேஸ்டியாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் திஸ் கேரமலைஸ்ட் ஆனியன், நம்ம சேர்க்க போகிற கேரட், ரைசன்ஸ், கடைசியாக நம்ம வந்து சீரகத்தூள் யூஸ் பண்ணுவோம். இவ்வளோ தான் இந்த ரெசிபிக்கான ஃப்ளேவரிங் ஸ்டப்ஸ் எல்லாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வதங்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க வெங்காயத்தை. இது கூட நட்ஸும் சேர்த்துக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கேஷ்யூ நட் சேர்த்துக்க போகிறேன். ஸோ அந்த வெங்காயத்தை எல்லாத்தையும் ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இந்த ஸ்பேஸில் கேஷ்யூ நட்ஸை லைட்டாக வறுத்து எடுத்துப்போம். பாதாம், பிஸ்தா அந்த மாதிரி நட்ஸ் கூட நீங்கள் ஷ்ரெட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேஷ்யூஸ் நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 சிக்கன் லெக் சேர்த்துக்க போகிறேன். இந்த சிக்கன் நல்லா நான் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு, எப்பயுமே எல்லா மீட்டையும் ஐ வாஷ் வித் டர்மரிக் பவுடர், கூட கொஞ்சமாக சில்லி பவுடர் அண்ட் சால்ட் நான் யூஸ் பண்ணி ஒரு 10 minutes மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சிக்கனை நம்ம இந்த கேரமலைஸான ப்ரௌனான ஆனியன்ஸோட வேக வைக்கணும். அதுக்காக 1 cup ஆஃப் வாட்டர் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த 1 கப்பில் தான், இதே கப்பில் தான் நான் வந்து 1 cup ஆஃப் ரைஸும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு 10 minutesக்கு மூடி போட்டு குக் பண்ணிக்கலாம். நடுவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட விட்டுக்கலாம். ஸோ இந்த 1 cup பார்த்திங்கன்னா 2 பேருக்கு தாராளமாக சாப்பிடலாம். இங்கே பாருங்கள் 10 minutes ஆயிடுச்சு. நல்லா சிக்கன் வெந்துருச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 70 to 80% வெந்திருக்கும் இந்த டைமில். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு ஆல்மோஸ்ட் சிக்கன். அடுத்து இப்போ நம்ம பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணி 30 minutes நான் ஊற வச்சுட்டு தான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து நம்ம தம் போட்டு வேக வைக்கிறதுனால ஊற வைக்கிறது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்பு. நல்லா வாஷ் பண்ணணும் பாஸ்மதி ரைஸ். அதில் இருக்கிற ஸ்டார்ச் எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு 30 minutes நீங்கள் ஊற வச்சு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அரிசி உடஞ்சிடாமல் நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். அப்படி அரிசி உடஞ்சிரோன்னு பயப்பட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் யூ கேன் ஜஸ்ட் கிவ் அ ஷேக். சும்மா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு ஷேக் கொடுத்தீங்கன்னா போதும். எனிஹவ் இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி ஒரு கப் ஆஃப் ரைஸ்க்கு 1.25 கப்பு நான் தண்ணி வைப்பேன். ஸோ ஆல்ரெடி ஒரு 1/4 கப் அளவுக்கு அந்த தண்ணி வந்து இந்த மீட் வேக வைக்கிறப்பே இருந்துச்சு. ஸோ 1 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நான். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எப்பயுமே உப்பு நான் கடைசியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஆனால் இங்கே சிக்கன் மேரினேட் பண்ணதுக்கு நான் உப்பு சேர்த்துருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய கேரட்டை இந்த மாதிரி நீட்டாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக உலர்ந்த திராட்சை, ட்ரை கிரேப் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் காபூலி புலாவுக்கு. ஃபைனலி கண்டிப்பாக இந்த ஜீரகத்தூளை நம்ம சேர்க்கணும். ஜீரகத்தூள் வீட்டில் இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை நல்லா வறுத்து பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க.
எல்லா சைடும் படுற மாதிரி நீங்கள் ஜஸ்ட் தூவி விட்டு இதை தம் போட்டு நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் நான் தம் போடுவேன். இந்த பேனுக்கான மூடியை மேலே வச்சுட்டு ஒரு துணி மேலே போட்டுக்கலாம். அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு ஏதாவது வெயிட் வச்சிடலாம். ஸோ இப்படி தான் நான் தம் போடுவேன். ஸோ இது ஒரு எக்ஸாக்டாக 15 மினிட்ஸ்க்கு கம்மி ஃப்ளேமில், கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பர்பான காபூலி புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு மைல்டான ஒரு ரெசிபி, ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக வெந்து வந்திருக்குன்றது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களை எல்லாரையும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர் அண்ட் பாய் பாய்.